அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயங்கள் 46 மற்றும் 47. அத்தியாயம் 46. வால்போரும் மனப்போரும். தான் அஸ்தமிப்பதற்குள் தீரன், சென்னி, பூதுகன் ஆகிய இருவரில் ஒருவர் விண்ணுக்கு விரைந்தேகி விடுவாரோ என அச்சமுற்ற மாலை கதிரவன் மிக அவசரமாக தன் ஒளிக்கதிர்களை சுருக்கிக் கொண்டு மேல் திசையில் மறையத் தொடங்கிவிட்டதால், சூரியனே, உன்னை போன்றே எனக்கும் அச்சம் உண்டு. என்னை மட்டும் இப்படி தனியாக விட்டு மறைய துடிக்கிறாயே என்று பகர்வதைப் போல பரவத் தொடங்கிய இருள் சூரியனைப் போல தானும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியவில்லையே என தவித்து வேறு வழியின்றி சென்னியும் பூதுகனும் ஆக்ரோஷத்துடன் பரிமாறிக்கொண்ட உரையாடலை செவி மடுக்க தொடங்கியது. பூதுகா, நாம் போடுகின்ற திட்டப்படி எல்லாமே நடந்து விடுவது என்றால் விதியின் கரங்களுக்கு வலுவில்லாமல் போய்விடும் என்றபடியே வந்து நின்ற தீரன் சென்னியை கண்டதும் பூதுகனின் முகம் சினத்தால் சிவந்தது. சென்னி, வல்லால போர்க்களத்திலேயே என் வாளுக்கு நீ இரையாய் இருக்க வேண்டியவன். அன்று எப்படியோ தப்பிவிட்டாய் என்று பேசிக்கொண்டே போன பூதுகனை இடைமறித்தான் சென்னி பேரறியன். எப்படியோ தப்பிவிட்டேனா? அன்று நடந்த வால்போரில் என் வாள் உனது வளத்தோடில் பாய்ந்து குருதி கொப்பளித்ததையும் அதை கண்ட வானகப்பாடி மன்னன் விரைந்து வந்து உனக்கு உதவியாக என்னுடன் போரிட்டதையும் அதற்குள் மறந்து விட்டாயா பூதுகா? பூதுகனின் முகம் சுருங்கியது. எதற்கு வீண் பேச்சு? நம்முடைய வாள்கள் இன்று நம் இருவரில் சிறந்த வீரன் யார் என்பதை நிரூபிக்கட்டும். இன்று இரவு உன் உயிரற்ற உடல் நரிகளுக்கு நான் வைக்கும் விருந்தாக அமையட்டும் என்று சீறினான் பூதுகன். உயிருக்கு பயந்து உன்னை தப்ப விட்டு விடுவேன் என தவறாக கணக்கிட்டு தரக்குறைவாக பேசிவிட்டாய். வாளை கையில் வைத்துக் கொண்டு வாயில் வீரம் பேசுகின்ற கோழையாக நீ எப்போது மாறினாய் என்றான் பதிலுக்கு சென்னி பேரறையன். என்ன சொன்னாய்? என்னையா கோழை என்ன சொன்னாய்? அப்படி சொன்ன உன் நாக்கை காளி தேவிக்கு கலப்பல் இட்டு என் கோபத்தை தீர்த்து கொள்கிறேன் என்று கடுமையான குரலில் கத்திக்கொண்டே பாய்ந்தான் பூதுகன். முன்பொரு நாள் வெள்ளங்குமரனை சந்தித்த போது அவனிடம் காணப்பட்ட நிதானம் அப்போது இல்லை. நிதானம் இழந்து அவன் போரிடத் தொடங்கியதால் அவனுடைய தாக்குதலில் மிகவும் வேகம் காணப்பட்டாலும் நிதானம் தவறாத சென்னி மிக எளிதாக அந்த தாக்குதலை எதிர்கொண்டதோடு பூதுகனின் வலக்கரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கீறி ரணத்தை ஏற்படுத்தினான். அவன் அப்படி கீறியதால் விருட்டென்று வெளிக்கிளம்பிய குருதி இருள் தொடங்கியிருந்த அந்த சமயத்தில் சிவப்பு நிறத்தை மிகைப்படுத்தி காட்டியதோடு பூதுகனின் உள்ளத்தில் அடக்க முடியாத சினத்தையும் ஏற்படுத்தவே சுற்றி சுழன்று சூறாவளி என வாளை வீசத் தொடங்கினான். தீரன் சென்னியின் வாளும் மின்னல் வேகத்தில் பூதுகனின் வாள் தோன்றிய இடத்தில் எல்லாம் தோன்றி அதன் வேகத்தை தடை செய்யவே அந்த வாள் போர் மிக பயங்கரமானதொரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கியது. கூட்டிற்குள் அடைவதற்காக இரை தேடிவிட்டு தோப்பிற்கு திரும்பிய பறவைகள் இருவரின் வாள்களும் மோதியதால் ஏற்பட்ட அந்த ஒளியை கேட்டு அச்சமுற்று ஆகாயத்தை நோக்கி சிறகடித்து பறந்து பிறகு செல்லுமிடம் தெரியாமல் மீண்டும் தங்களுடைய கூடுகளிலேயே வந்து தஞ்சம் புகுந்தன. இருவருமே சற்றும் சளைக்காதவர்களாக இருளை ஊடுருவி கொண்டு பாய்ந்து போரிட்டு கொண்டிருந்த போது பூதுகன் சற்றும் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பறவை எங்கிருந்தோ பறந்து வந்து அவனது முகத்தில் சட்டென சிறகால் தாக்கிவிட்டு சென்றது. அந்த அடி சற்று பலமாகவே விழுந்ததால் தடுமாறினான் பூதுகன். அந்த சில கன பொழுதுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சென்னி பேரறையன் விருட்டென தன் வாளை மிக வேகமாக சுழற்றவே பூதுகனின் வாள் அவனது கையை விட்டு நீங்கி மேல் நோக்கி பறந்து பிறகு தரையை நோக்கி தாழ்ந்து சற்று தொலைவிலே ஓசையை எழுப்பியபடியே விழுந்தது. வாள் கையை விட்டு நீங்கிய உடனேயே தன் புறவியை நோக்கி விரைந்து சென்று அதில் தாவி ஏறிக்கொண்ட பூதுகன், சென்னி, வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி தெருக்கடைந்து விடாதே. தெருக்களத்தில் மீண்டும் உன்னை சந்திப்பேன், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறவியை தட்டிவிட்டான். சென்னி பேரறையன் விரைந்து சென்று தன்னுடைய புறவியில் ஏறி தோப்பிற்கு வெளியே வந்த போது எந்த திசையில் பூதுகனின் புறவி சென்றது என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு விரைவில் அவன் எந்த திசையில் சென்று மறைந்திருக்க முடியும் என சிந்தித்து பார்த்து அந்த சிந்தனை நீண்ட பயணத்தை மேற்கொண்டு விடவே எந்த விதமான உறுதியான முடிவிற்கும் வர முடியாமல் திணறிய தீரன் சென்னி பெருமூச்சு ஒன்றை உதறிவிட்டவனாக தன்னுடைய மாளிகையை நோக்கி புறவியை செலுத்திக் கொண்டு சென்றான். தன்னுடைய மாளிகையின் வாயிலில் புறவியை நிறுத்திவிட்டு மாளிகைக்குள் நுழைந்தவன்
செவிகளில் வித்யதாரிணி தன் அன்னையிடம் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் மிக தெளிவாக விழவே பிரம்மை பிடித்து போய் அப்படியே நின்று விட்டான். அம்மா, என்றைக்கு ஈழத்து மண்ணில் படைத்தலைவரை நான் சந்தித்தேனோ அன்றைக்கே என் மனதை அவரிடம் பறிகொடுத்து விட்டேன். சிதறிப்போய் சீரழிந்து கிடந்த நம் குடும்பத்தை சீர்மை பெறச் செய்த அவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவதற்கு இதைவிட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை. மேலும் இடையில் குறுக்கிட்டாள் ரோஹிணி தேவி. வித்யதரணி, படைத்தலைவரை நீ விரும்பியதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர் மனம் என்று ஏதோ சொல்லத் தொடங்கிய ரோஹிணி தேவி சோழர் படைத்தலைவர் நிற்பதை கவனித்து விட்டதால் மேற்கொண்டு பேச வந்ததை பேசாமல் மௌனமானாள். மெதுவாக உள்ளே நுழைந்தான் சென்னி. அவனை கண்டதும் வித்யதாரணியின் முகம் விரிந்து மலர்ந்தது. அந்த மலர்ச்சியில் வாட்டத்தை புகுத்த விரும்பாத படைத்தலைவன் மனதிற்குள் பல்வேறு விதமான உணர்வலைகள் எழுந்து மோத மௌனமாக தனது அறையை நோக்கி நடந்தான். அவனது பின்னால் செல்ல முயன்றாள் வித்யதாரிணி. அவளை செல்ல விடாமல் தடுத்தது ரோஹிணியின் கரம். தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டுக் கொண்டு பஞ்சனையில் விழுந்தான் சென்னி. அடுத்த கணம் அவனது மனத்திரையில் விஜயதரங்கினியின் சோக முகம் தோன்றியது. பிரபு, நான் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம் என சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். வித்யதரணியும் உங்களையே கணவனாக அடைய விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்ட போது என்னால் தங்களை இழக்கவும் முடியவில்லை. சகோதரியின் துன்பத்தையும் பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை. இதற்கு நீங்கள்தான் ஒரு முடிவு சொல்ல வேண்டும். நான் மனதால் மணவாளனாக அடைந்துவிட்ட உங்களிடம் அவள் அன்பு காட்டுவது அநியாயம்தானே? விஜயதரங்கினியின் சோக குரல் அவன் மனதை அழுத்தியது. சட்டென விஜயதரங்கினியின் முகம் மறைந்து வித்யதரணியின் முகம் தோன்றியது. பிரபு, இரண்டு நதிகள் வெவ்வேறு திசைகளில் ஓடினாலும் இறுதியில் அவை இணையும் இடம் கடல்தானே பிரபு. இதுதானே இயற்கையின் நியதி. இந்த நியதி எங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடாதா என்ன? சொல்லுங்கள் பிரபு. வித்யதாரணியின் வெண்கல குரல் வீணையின் நாதமாக அவனது உள்ளத்தில் பாய்ந்தது. அரை நாழிகை பொழுதிற்கு முன்னால் அடர்ந்து கிடந்த தோப்பிற்குள் ஆக்ரோஷத்துடன் மோதிய பூதுகளின் வாழ்வீச்சை கண்டு சற்று கூட நிலை குலையாத சோழர் படை தலைவன் அந்த அழகிகளின் அன்பு வீச்சை கண்டு அறிவிழந்து அப்படியே அமர்ந்து விட்டான். விஜயதரங்கினியா, வித்யதாரணியா? மனத்துளாக்கோல் மாறி மாறி சாய்ந்து நிமிர்ந்து நிலையின்றி தவித்தது. அத்தியாயம் 47. படைத்தலைவன் போர் திட்டமும் பராந்தக சோழரின் பாராட்டுதலும். பசுக்கூட்டங்கள் புல் மேய்வதற்கு உரிய மேட்டு நிலங்களையும் ஆறல் மீன்கள் பிறழும் வளமிக்க வயல்களையும் பல்வேறு இனத்தைச் சார்ந்த பறவைகளும் வந்து தங்குவதற்கு ஏற்றாற் போல வளர்ந்து நின்ற மருத மரங்களையும் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உரிய வாய்க்கால்களை கொண்ட அழகிய பூம்பொய்களையும் உடையதாக செழிப்புற்று விளங்கிய தஞ்சை மாநகர் புலவர்கள் பலரும் போற்றி புகழ்ந்து பாடுவதற்குரிய பெருமை உடையதாக விளங்கியது. அத்தகைய தஞ்சை மாநகரின் அழகுக்கு அழகு சேர்க்கும் தன்மை உடையதாக கம்பீரமான தோற்றமுடைய அரண்மனையின் மந்திர ஆலோசனை மண்டபத்தில் பராந்தக சோழரின் அழைப்பிற்கு இணங்க மந்திரி பிரதானிகளும் ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் மற்றும் பல்வேறு கூற்ற தலைவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். பராந்தக சோழர் ஆசனத்தில் இருந்து எழுந்து நின்று கணீர் என்ற குரலில் பேசத் தொடங்கினார். மந்திரி பிரதானிகளே, படைத்தலைவர்களே, பல்வேறு கூற்ற தலைவர்களே, நாம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். பாண்டிய மன்னரின் விரும்பத்தகாத நடவடிக்கைகள் அப்படிப்பட்டதொரு சூழ்நிலையை உருவாக்கி உள்ளன. நம்முடைய நட்பு கரத்தை வெட்டி எறிய முடிவு செய்துவிட்டார் பாண்டிய மன்னர். ஈழ மன்னரின் திடீர் நட்பு எப்படிப்பட்ட தீங்கினை நல்கப் போகிறது என்பதை அவர் சற்று உணரவில்லை. இப்பொழுது நடைபெற இருக்கும் போர் என்னுடைய ஆட்சி காலத்தில் நடக்க போகும் போர்களில் மிக முக்கியமானதாக இருக்கும் என நான் கருதுகிறேன். இந்த போரினை முன்னின்று நடத்தும் முழு பொறுப்பையும் படைத்தலைவர் சென்னி பேரரையிடம் ஒப்படைக்கிறேன். படைத்தலைவர் இப்போது போர் திட்டத்தை உங்களுக்கு விளக்குவார். உங்களில் யாருக்கேனும் அதில் சந்தேகம் ஏற்பட்டால் வெளிப்படையாக கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். வெண்கலத்தை சுண்டி விட்டார் போன்ற குரலில் சோழ மாமன்னர் பேசி முடிக்கவும் தன் கையில் இருந்த திரைச்சீலையை அனைவருக்கும் தெரியும்படியாக சுவரில் அதற்கென்றே தயாரிக்கப்பட்டிருந்த யவன பொறியமைப்பில் மாட்டினான் தீரன் சென்னி. பிறகு தனது இடுப்பு கச்சையிலிருந்து குறுவாளை கையில் எடுத்துக்கொண்டு அவன் திரைச்சீலையில் தீட்டி இருந்த போர் திட்டத்தை விளக்க தொடங்கிய போது சட்டென எழுந்து நின்றான் சோழியவரையன்.
படைத்தலைவரே, அமருங்கள். சென்னி போர் திட்டத்தை விளக்கட்டும், பிறகு சந்தேகத்தை கேளுங்கள் என்றார் பராந்தக சோழர். அரசே, என்னுடைய சந்தேகம் அவருடைய திட்டத்தில் அன்று என்றான் திடமான குரலில் சோழியவரையன். அவனை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். சந்தேகம் திட்டத்தில் இல்லையா, வேறு எதில் என்று வியப்புடன் வினவினான் தீரன் சென்னி. உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கும் பெண்ணின் மீது. யாரை சொல்கிறீர்கள்? வித்யாதாரணியை சொல்கிறீர்களா? ஆம் படைத்தலைவரே, இந்த போர் திட்டத்தை உங்கள் மாளிகையில் வகுத்திருக்கிறீர்கள். அந்த பெண்ணுக்கு இது தெரியாமலா இருக்கும் என்று கேட்டான் சோழியவரையன் சற்று இகழ்ச்சியான குரலில். படைத்தலைவர் சோழியவரையர் தீரன் சென்னியின் சொந்த விஷயத்தில் தலையிடுகிறார் என்று நினைக்கிறேன் என்று கோபத்துடன் கூறிக்கொண்டு எழுந்தான் பழுவேட்டரையர் குலத்தொன்றலான கண்டன் அமுதன். அதற்கு காரணம் இருக்கிறது என்றான் சோழியவரையன் உறுதியான குரலில். அப்படி என்ன காரணம்? அந்த பெண் ஈழ நாட்டை சேர்ந்தவள் என்பதுதான் காரணம். அது மட்டுமன்று, அந்த பெண்ணின் தந்தை பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்றான் சோழியவரையன் குரலில் இகழ்ச்சி இழையோட. அவையில் உடனே அமைதி நிலவியது. தீரன் சென்னி ஏதோ யோசித்தான். பிறகு உறுதியான குரலில், சோழியவரையன் கூறுவது உண்மைதான். ஆனால் அந்த பெண்ணாலோ அல்லது அவளுடைய குடும்பத்தாலோ நமக்கு எவ்விதமான பிரச்சனையும் எழாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். படைத்தலைவரை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்றான் கண்டன் அமுதன். சோழ மாமன்னர் படைத்தலைவர்களின் உரையாடலில் குறுக்கிட்டார். திட்டத்தை வெற்றியுடன் செயல்படுத்த வேண்டியது படைத்தலைவரின் பொறுப்பு. திட்டத்தை கூறுங்கள். அரை மனதுடன் அமர்ந்தான் சோழியவரையன். தன் குறுவாளால் திரைச்சீலையில் வரையப்பட்டிருந்த வரைபடத்தின் நடுப்பகுதியை சுட்டிக்காட்டிய தீரன் சென்னி, அனைவரும் நன்றாக கவனியுங்கள். இதோ இந்த இடம்தான் வெள்ளூர். இங்கேதான் சோழர் படையும் பாண்டியர் படையும் சந்திக்கப் போகின்றன. ஈழ நாட்டிலிருந்து மரக்கலம் மூலமாக வந்து சேரும் படை வீரர்கள் மதுரையை நோக்கி செல்லாமல் இந்த இடத்தில்தான் பாசறை அமைத்து தங்குவார்கள். அதனால் சட்டென எழுந்து இடைமறித்தான் சோழியவரையன். படைத்தலைவருக்கு ஜோதிடம் தெரியும் போல் இருக்கிறது. இதற்கு ஜோதிடம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை சோழியவரையரே. அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து உணரும் ஆற்றல் இருந்தால் அதுவே போதும். படை முழுவதையும் பாண்டிய நாட்டின் உட்பகுதிக்கு அழைத்துச் சென்று காவு கொடுப்பதற்கு ஈழப்படை தளபதி ஒன்றும் நீங்கள் நினைப்பதை போல முட்டாள் அல்லர். சரி, திட்டத்தை விளக்குங்கள் என்று மீண்டும் ஆணையிட்டார் பராந்தக சோழர். வெள்ளூருக்கு ஈழப்படைகள் வந்து சேர்ந்ததுமே நம் ஒற்றர்கள் ஏற்கனவே பாண்டிய நாட்டில் பரவ விட்டிருக்கும் வதந்தியையும் ஈழப்படையின் வருகையையும் இணைத்து பார்க்க தொடங்கும் பாண்டிய மக்கள் சோழ மன்னரின் ஆட்சியை ஆவலோடு எதிர்பார்க்க தொடங்குவார்கள். என்ன வதந்தியை அப்படி பரப்ப சொல்லி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் கூற்றத்து தலைவர்களுள் ஒருவர். ஈழப்படை தளபதி சக்க சேனாபதி பாண்டிய மன்னருக்கு துணை நிற்பதை போன்று பாசாங்கு செய்து பாண்டிய நாட்டையே விழுங்கி ஏப்பமிடப் போகிறார் என்றும், பாண்டிய முத்துக்கள் அத்தனையும் ஈழ நாட்டிற்கு என்று பாண்டிய மன்னர் உரிமை பட்டயம் எழுதிவிட்டார் என்றும் பொய்யான வதந்தி ஏற்கனவே பரவி உள்ளது. இப்போது ஈழத்தின் பிடியிலிருந்து பாண்டிய நாட்டை காப்பாற்றுவதற்காகவே சோழ மன்னர் படையெடுத்து வருகிறார் என்ற செய்தியும் நம் ஒற்றர்கள் பாண்டிய மக்களிடையே பரப்புவார்கள். இப்படி பரவும் வதந்திகள் மக்கள் மனதில் குழப்பத்தையே தோற்றுவிக்கும். குழப்பத்திற்கு உள்ளாகும் கிராம மக்கள் அச்சத்துடன் மதுரையை நோக்கி செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தினான் சென்னி பேரரையன். அதுவரையில் சந்தேகங்களை கிளப்பிக் கொண்டிருந்த சோழியவரையன் உட்பட அனைவரும் ஆர்வத்துடன் அவனுடைய திட்டத்தை கேட்க தொடங்கினர். மேலும் தொடர்ந்து தனது திட்டத்தை தெளிவாக விளக்க தொடங்கினான் சென்னி. ஈழப்படைகள் வந்து சேர்ந்தவுடன் பாண்டிய படைகளும் வந்து அதனுடன் இணையும். இதோ பாருங்கள், வெள்ளூர் பகுதியில் இரு புறங்களிலும் பெரிய தோப்புகள் இருக்கின்றன. கற்ப வியூகம் அமைத்து நம்முடைய படையை சுற்றி வளைத்துக் கொள்ளலாம் என அவர்கள் முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவுக்கு மாறான விளைவுகளை இந்த தோப்புகள் ஏற்படுத்தும். கருட வியூகமாக நம்முடைய படை நிறுத்தப்படும். அதன் மூக்கு பகுதியில் பகைவர்களை போர்க்களத்தில் கொன்று குவிக்கும் சோழியவரையர் நிற்பார். போரில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை அறிந்ததுமே பெருமையுடன் மீசையை தடவிக்கொண்டான் சோழியவரையன். தீரன் சென்னியின் போதையூட்டும் புகழ்ச்சி சொற்கள் மகிழ்ச்சி ஊட்டவே
அதுவரையில் அவன் மனதில் இருந்த சந்தேகங்கள் அறவே நீங்கின. திட்டத்தை விளக்கிக் கொண்டே ஓரக்கண்ணால் அவனை கவனித்த தீரன் சென்னி, என்ன படைத்தலைவரே, இதில் இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என வினவினான். சந்தேகத்திற்கு இடமே இல்லை. மிக அருமையான திட்டம். இருபுறமும் அடர்ந்துள்ள தோப்புகளில் கருடனின் இறக்கைகள் மறைந்து கிடக்கும் என்று சிலாகித்தான் தோழியவரையன். திட்டத்தை நன்றாகவே புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்ற தீரன் சென்னி தொடர்ந்தான். இறகு பகுதிகளில் ஒன்றில் நானும் மற்றொன்றில் பழுவேட்டரையர் கண்ட நமுதனும் நிற்போம். நம்முடைய படையை சுற்றி வளைக்க முற்படும் சர்ப்பத்தின் தலைப்பகுதியை நானும் வால் பகுதியை கண்ட நமுதனும் வெட்டி விடுவோம். வலிமை வாய்ந்த யானைப்படை கருடனின் மூக்கு பகுதியின் சுற்றுச்சுவராக நின்று தோப்புகளில் மறைந்து கிடக்கும் படைப்பிரிவுகளுக்கு பெரிதும் துணை புரியும். வெட்டுப்பட்ட சர்ப்பம் 3 பகுதிகளாக பிரியும். பிரிந்த பகுதிகள் மறுபடியும் இணையாது. ஆகா, அருமையான திட்டம் படைத்தலைவரே, அருமையான திட்டம். வெற்றி உறுதி. நம்முடைய படைகள் அடுத்த முழுமதி நாளன்று பாண்டிய நாட்டை நோக்கி கிளம்பட்டும் என்றார் பராந்தக சோழர் மகிழ்ச்சி மிகுந்த குரலில். பிறகு சோழியவரையனிடம், சோழியவரையரே, படைகள் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என ஆணையிட்டுவிட்டு எழுந்து நின்றார். சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க, அவை கலைகிறது என அறிவித்த சோழ மாமன்னர் மந்திர ஆலோசனை மண்டபத்திலிருந்து வெளியேறினார். அரசர் மண்டபத்தை விட்டு வெளியே சென்றவுடன் தீரன் சென்னியின் கரங்களை பற்றி கொண்ட சோழியவரையன், நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்று சொல்லி இழுத்து நிறுத்தினான். நீங்கள் எதுவும் தவறாக பேசவில்லையே. போர் திட்டம் வகுக்கப்படும் போது வெளிப்படையான உரையாடல்கள் தான் வெற்றிக்கு வழிகாட்டும் என சொல்லிவிட்டு புன்னகை ஒன்றை உதடுகளில் நெளிய விட்டான் சென்னி பேரரையன். சோழியவரையனிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு கிளம்பிய தீரன் சென்னி தன்னுடைய மாளிகைக்கு போய் சேர்ந்த போது விராட வல்லாளன் அவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். தீரன் சென்னி மாளிகைக்குள் நுழைந்ததுமே, பிரபு, என்னை அழைத்து வர சொன்னீர்களாமே என எதிர்கொண்டான் விராட வல்லாளன். வல்லாளா, நான் சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள். என் மாளிகையில் தங்கி இருக்கும் மூவரையும் நீ நேராக கொற்கைக்கு அழைத்துச் செல். அங்கு வாழும் பரதவர் இல்லங்களில் ஒன்றில் இவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடு. நான் படையுடன் வெள்ளூருக்கு வந்த பிறகு இவர்கள் மதுரைக்கு செல்லட்டும் என்றான் தீரன் சென்னி. அவன் விராட வல்லாளனிடம் சொன்னதை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த வித்தியதாரணியின் முகம் அன்றலர்ந்த மலர் அடுத்த கணமே வாடி சுருங்கியதை போல சட்டென வாடி சுருங்கியது. பின் குறிப்பு: வல்லாள தற்பொழுது இந்த ஊர் திருவள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டியருடன் நடைபெற்ற போருக்கு முன்னால் பராந்தக சோழர் கிபி 910 அல்லது 911 ராஷ்டிரகூட மன்னன் 2ஆம் கிருஷ்ணனுடன் நடத்திய போர் இந்த இடத்தில்தான் நடைபெற்றது. இப்போரில் ராஷ்டிரகூட மன்னன் படுதோல்வி அடைந்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.